காரியண்டா பண்ணி வச்சிருக்க? சார் நான் ஃபாலோ பண்ணது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போல, அதான் எஸ் ஆயிட்டாங்க சார். என்னடா முட்டாள்தனமா ஏமாந்து பண்ணிக்கிறேன். சார் அவங்க ஆசிரமத்தில் தான் சார் இருப்பாங்க, இப்போ போனால் கூட பிடிச்சிடலாம் சார். இல்லடா, அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அது நம்ம திசை திருப்பு தான். இந்நேரம் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. சார் அவங்க கிளம்புனது இதே காரில் தானா? ஆமாம் சார். வண்டி நம்பர் நோட் பண்ணியா? இல்லையே சார். ஷிட் ஷிட், அந்த வண்டி நம்பரை நோட் பண்ணியிருந்தாலாவது அந்த வண்டி நம்பரை வச்சு ஏதாவது லிங்க் கண்டுபிடிச்சிருக்கேன். சே, இப்படி கோட்டை வந்து நிற்கிறியடா. சாரி சார், யோசிக்கல சார். சரி, எங்கே ஓடிடுவா? அவங்களுக்கும் அந்த ராஜேஸ்வரிக்கும் ஏதோ லிங்க் இருக்கு. நம்ம தேடுறோன்னு தெரிஞ்சும் இளவரசி ராஜேஸ்வரியை பக்கம் வந்திருக்கானா, இங்கே ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கு. அவன் மறுபடியும் வருவா. எங்கே போயிடுவா? கண்டுபிடிக்கிறேன், வா. ராஜலட்சுமி எப்படி இருக்க? எப்படிடா இருக்க? அம்மா ஞாபகம் வந்துருச்சா உனக்கு? அப்பப்ப கேட்டுட்டு இருந்தாமா? பின்ன இருக்காதாடி? இங்க பாருங்க, இந்த இடம் ஆசிரமத்துல இருந்து தள்ளி இருக்கிற ஒரு சீக்கிரட்டான இடம். இந்த இடம் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் தெரிஞ்சிடாது, யாரும் வரவும் முடியாது. புரியுதா? ஆமாத்த, அந்த 2 பொண்ணுங்களுக்கு ஷாம்னால ஒன்னும் ஆகல. அவன் போய் பார்த்திருப்பான், அது நாம இல்லைன்னதும் அவன் முகம் இஞ்சி தின்னது மாதிரி ஆயிருக்கும். என்னமோ அத்தை, இது இப்படியே போயிட்டு இருந்தா இதுக்கு என்னத்த முடிவு? ஒன்னும் கவலைப்படாதம்மா. ஷாம் என்னவோ அவன் தான் பெரிய கெட்டிக்கார மாதிரியும் நாம எல்லாரும் முட்டாளுங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் என்ன முதல் நாள் வந்து பார்த்த உடனேயே நான் வாசல்ல அவனை வாட்ச் பண்றதுக்கு ஒரு ஆளை போட்டுட்டேன். யாரது? இருங்க சொல்றேன். அவன் என்ன பண்ணான், ஆசிரமத்துக்கு எதிரில் இருக்கிற டீ கடையில ஒரு ஆளை போட்டு ஆசிரமத்தை கண்காணிக்க ஏற்பாடு பண்ணான். நான் என்ன பண்ணேன், நான் அந்த டீ கடைக்காரனையே நமக்காக பார்க்க ஏற்பாடு பண்ணிட்டேன்ல. சூப்பர்மா. ஷாமோட ஆளு டீ கடை வாசல்ல நின்று பேசின எல்லா தகவலும் உடனே எனக்கு வந்துடும். அதே மாதிரி அந்த ஆள் வந்து யாரையோ தேடுற மாதிரி வந்து விசாரிச்சதும் இளவரசியும் அபியும் வந்திருக்காங்கன்னு ஷாமுக்கு ஃபோன் பண்ண வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் அவனை நம்ம ஆளுங்களை பருதாவில் அனுப்பி ஏமாத்த முடிஞ்சது. ஷாமி நேரம் உஷாரா இருப்பான்ல? அவனுக்கு என் மேல சந்தேகம் வரலாமா, ஆனா டீ கடைக்காரன் மேல சந்தேகமே வராது. இந்த இடத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. குழந்தைய இங்கதான் வச்சிருக்கீங்களா? இல்ல இளவரசி, வேற இடத்துல ரொம்ப பாதுகாப்பா ராஜலட்சுமி இருக்கா. பாதுகாப்பு காரணங்களுக்காக நீ கூட அதை தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது. இன்னைக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் போட்டுட்டு நான் அவளை கூட்டிட்டு வந்திருக்கேன். குழந்தைய கொஞ்சிட்டு நீ கொடுத்தேன்னா நான் பழையபடி பத்திரமான இடத்துக்கு அனுப்பிடுவேன். நீயே குழந்தைய பார்க்கணும்னா கூட ஒரு நாளைக்கு முன்னாடியே எனக்கு தகவல் கொடுத்தாதான் உண்டு. நீங்க சொல்றத பார்க்கும்போது என் குழந்தை ரொம்ப பத்திரமான இடத்துல தான் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கையா இருக்கத்த. அது என்னோட கடமைம்மா. உன் புருஷனோட ஒரே ஞாபகம் இந்த குழந்தை தானேம்மா, அதை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது அவசியம் இல்லையா? அம்மா, சண்முகம் சாருக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருந்தோமே, ஃபோன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பார்த்தா எங்கள் அண்ணன் கண்டிப்பாக ரொம்ப நல்லவன் தான். யாருக்கும் மனசார கூட துரோகம் பண்ணதில்லை. பணத்து மேலே அவனுக்கு எப்பவுமே ஆசை வந்ததில்லை. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லாமையே தெரியும். மகா மேலே அவனுக்கு ஏற்பட்ட ஈர்ப்பு அவ இறந்து போறா அப்படிங்கிற பச்சாதாபத்திலையும் பரிதாபத்திலையும் தான் அவனுக்கு இந்த பந்தம் ஏற்பட்டுச்சு. அதை மகா சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவனை தாலி கட்ட வச்சுட்டா. அதுக்கப்புறம்
எங்கள் அண்ணனால் அந்த உறவுலேருந்து வெளியே வர முடியல. ஆனால் காலம் பூரா அவன் உங்களையும் ராஜலக்ஷ்மியையும் ரொம்பவே நேசிச்சான். உங்களை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால தான் அவன் உங்களை விட்டு பிரிஞ்சு போனான். அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு துளி பண கஷ்டமும் படக்கூடாதுன்றதுனால தான் மகாவுடைய சொத்தை முழுசாக உங்ககிட்ட ஒப்படைச்சான். உங்களுக்கு அவன் நினைவு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு தான் உங்களை எம்டி பதவியில் உட்கார வச்சு அந்த கவனத்தை அவன் திசை திருப்பினான். எங்கள் அண்ணன் மகா பின்னாடி ஓடிட்டுதா இந்த ஊர் வேணா சொல்லலாம். ஆனால் அது உண்மை இல்லைன்னு உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் எடுத்த எல்லா முடிவுமே உங்கள் பாதுகாப்புக்காகவும் உங்கள் சந்தோஷத்துக்காகவும் மட்டுமே இருந்திருக்கு. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் இருக்கண்ணே. உங்களுக்கு தெரியாததில்ல, மகா உயிரை காப்பாற்ற தாம்பத்தியம் ஒரு சிகிச்சையாக இருக்கலான்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் அண்ணன் மகாவுக்கு ஒரு வாழ்க்கை துணையாக இருந்தேனே தவிர கடைசி வரைக்கும் அவ கூட தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடவே இல்லை. இதை விட ஒருத்தன் தான் மனைவிக்கு எப்படி சின்சியராக இருக்க முடியும்? எங்கள் அண்ணன் இந்த ஊர் உலகம் துரோகின்னு சொல்லலாம். நீங்கள் கூட அவனை விவாகரத்து பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த குழந்தை உருவத்தில் எப்பவுமே எங்கள் அண்ணன் இருப்பான். அவனை நீங்கள் மறக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் துரோகி இல்லை. நீ ஒரு விதத்தில் அவன் ஒரு தியாகி. விளக்கு வெளிச்சத்துக்கு மயங்கி போய் சூடு தாங்காமல் எரிஞ்சு விழுற விட்டில் பூச்சி மாதிரி மகா மேலே பரிதாபப்பட்டு தண்ணியை இழந்தான். அவனை நீங்கள் மன்னிச்சே ஆகணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், அவன் ஆத்மாவும் சாந்தி அடையும். ஒரு அயோக்கியனாவே ஒருத்தன் வாழ்ந்து செத்தாலும் அவன் இறந்த பிறகு அவன் கெட்டதுகளை பத்தி பேசாம அவனை பத்தின நல்ல விஷயங்களை பத்தி பேசுறதும் நினைக்கிறதும் ஒரு உயர்ந்த மனித பண்புமா, மனிதாபிமான செயல். அந்த ஒரு வகையில நாம இன்னும் மனுஷங்களாத்தமா வாழறோம், இயந்திரமாவோ மிருகங்களாவோ நம்ம மாறிடல அப்படின்னு அதன் மூலமா தான் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உணர்த்திட்டு வரோம். நீயும் சுப்பிரமணியும் வாழ்க்கையின் பெருந்தூரத்தை ஒன்னா கை கோத்துக்கிட்டு கடந்தவங்கம்மா. எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி கைகளை கோத்துக்கிட்டு பிரியாம நடந்தவங்க. எத்தனையோ சந்தோஷங்களை பிரியாம அனுபவிச்சவங்க. இந்த குட்டி தேவதைக்கு சொந்தக்காரங்க. இந்த குழந்தை முகத்துக்காக, இந்த குழந்தைய அவன் உனக்கு கொடுத்ததுக்காக சுப்பிரமணி செஞ்ச எல்லா தவறுகளையும் மன்னிச்சே ஆகணும்மா. நான் என் குழந்தைய இழந்துட்டு வெறும் கையோட நிக்கிற மாதிரி அந்த கடவுள் ஒன்ன நிறுத்திடலையம்மா. நமக்கு ஏதாவது உடம்புல ஒரு நோய் வந்தா நம்ம உடம்புல இருக்கிற ஏதாவது ஒரு பாகம் நம்ம விட்டு போயிடலாம். ஆனா உருவமே இல்லாத நம்பிக்கை நம்மளை விட்டு எப்பவுமே போகாது. அந்த நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை நடத்த. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இதுக்கு மேல நான் யாரை தப்பு சொல்றது? எல்லாம் விதின்னு தான் எடுத்துக்கணும். அபி, இப்போ உங்கள் உடம்பு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல சார். குழந்தை மேலே பாய வேண்டிய குண்டு உங்கள் கையில் பாஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். நான் ராஜலக்ஷ்மிக்கு போட்ட செயின் அங்கே இருந்தது. இதை வச்சு தான் விமாலா மூலிமா ஷாமுன்னு கண்டுபிடிச்சேன். அவனை எச்சரிக்கையும் பண்ணியிருக்கேன். அவனை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் போடுங்க சண்முகம். அவன் தொல்லை தாங்க முடியல. ஆசிரமத்துக்கே வந்துட்டான்னா பாருங்களேன். சரி, நான் உடனே ஏற்பாடு பண்ணுறேன். அண்ணி, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க? எங்க தங்கியிருக்கோன்னு எங்களுக்கு சரியா தெரியல. ஆனா இப்போதைக்கு அது பாதுகாப்பான இடம்னு தான் எங்களுக்கு தோணுது. குழந்தைய அத்தைக்கிட்ட தான் இருக்கு. அதனால எங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் எனக்கு தயங்காமல் ஃபோன் பண்ணுங்க. அப்போ நான் கிளம்பிட்டுப்பா. உங்களை எங்கேயாவது நான் ட்ராப் பண்ணணுமா? இல்ல, இன்னைக்கு முழுக்க நான் ராஜு கூட தான் இருக்க போறேன். வரேன். ராஜிமா, ஓய், மம்மம் சாப்பிடலாமா?
போயிருப்பாரு? இந்த இடத்துல தானே உட்காந்து மீட் பண்ணோம் அவரை. இந்த இடத்துல தானே ஒரு நல்ல விஷயம் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. எங்க போயிருப்பாரு அவரு? கோயில் குருக்குல கேட்டா தெரியுமோ? சரி, கேட்கலாம். குருக்கள் சாமி, குருக்கள் சாமி, சாமி. என்னப்பா தேடுற? நகை பணம் ஏதாவது தொலைச்சிட்டியா? வாழ்க்கையே தொலைச்சிட்டாங்க. என்னப்பா சொல்ற? இங்க காலையில ஒரு சாமியார் இருந்தாருல்ல, எல்லாருக்கும் பழம்லாம் கூட கொடுத்தாரு. ஓ, காயத்ரி சுவாமிகளா? காயத்ரி சுவாமிகள். அந்த சுவாமி எங்க இருப்பார் இப்போ? காலம்பர வருவார்ப்பா, மதியானம் போயிடுவார். அவரை பார்க்கணும்னா ஆசிரமம் படப்பையில் இருக்கு, அங்க போய் தான் பார்க்கணும். அட்ரஸ் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? தாம்பரத்துலேருந்து படப்பைக்கு போற பஸ்ல ஏறி காயத்ரி சுவாமிகள் ஆசிரமம்னு கேட்டா ஆசிரம வாசல்லே பஸ் நிற்கும். ரொம்ப நன்றி. சரிப்பா, பரசாமி. போயிட்டு வாப்பா. என்னாச்சு ஷாம்? ஆமா, இளவரசி குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாரு டாக்டர் மந்திரமூர்த்தி. அவர் ராஜேஸ்வரன் பொம்பளை ட்ரஸ்ட் நடத்துறா அப்படின்னு ஒரு அட்ரஸ் கொடுத்தாரு. அங்கே போய் விசாரித்தேன். ஆனால் இளவரசி குழந்தை அங்கே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் நான் அந்த விஷயத்தை நம்பலை. நம்ம ஆளுங்களை வச்சு அங்கே வாட்ச் பண்ண சொல்லியிருக்கேன். எனக்கு என்னவோ இளவரசி குழந்தை ராஜேஸ்வரி கஸ்டடியில் இருக்கிற மாதிரி தோணுது. யார் அந்த அம்மா? அவங்களுக்கு இளவரசிக்கு என்ன தொடர்பு? அது தெரியல மாமா, என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல. ராஜேஸ்வரியை தேடி இளவரசி அபியும் வந்துட்டு போனதா? நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம், அந்த காரை வரப்போ நிறுத்தினோம். ஆனால் அதில் இளவரசி அபியும் இல்லை, வேற ஏதோ 2 பொம்பளைங்க இருந்தாங்க. அப்போ இளவரசி அபியும் ஆசிரமத்தில் தப்பிச்சிட்டாங்களா? ஆமாம் ஆமாம், நான் நினைச்சதோட அந்த ராஜேஸ்வரி கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக இருக்கா. அந்த அம்மா யாரு? திடீர்னு ஆசிரமம் வச்சுக்கிட்டு நம்ம லைனில் குறுக்க வருது. அவங்க பையன் பேர் செழியனா, ஏதோ சமீபத்தில் பிளட் கேன்சரில் இறந்துட்டானா. அவன் ஞாபகர்த்தமாக ஒரு ட்ரஸ்ட்டை நடத்திக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ என்ன பண்ண போற? இன்னும் கொஞ்சம் டீப்பாக வாட்ச் பண்ண போகிறேன். போடா முட்டாள், வெளியே இருந்து வாட்ச் பண்ணா உள்ள நடக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? கேன்சருக்கு காய்ச்சல் மருந்து கொடுக்குற மாதிரி இருக்குது நீ பேசுறது. என்ன பண்ண சொல்றீங்க? கஞ்சிக்கும் இஞ்சிக்கும் வழி இல்லாம பட்னியில் செத்துக்கிட்டு இருக்கிற எவனா ஒருத்தனை புடி, அவனை அடிச்சு போட்டு அந்த அம்மா வர வழியில போடுங்க. அந்த அம்மா நிச்சயம் வண்டியை நிறுத்தி என்ன ஏதுன்னு விசாரிக்கும். அவனை அனாதன்னு சொல்லி பரிதாபமா அழ சொல்லு. அந்த அம்மா அவனை அந்த ஆசிரமத்தை சேர்த்துக்கும். அப்புறம் அவன் உள்ளே இருந்து நம்ம இன்ஃபார்மரா மாறுவான். நீங்க சொல்றது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல. நம்ம அளவுல யங்ஸ்டர், அவங்க நடத்துறது முதியோர் இல்லை. அவங்க எப்படி இவனை ஏத்துப்பாங்க? ஹேய், பொம்பளைங்களை அதிகாரத்தால டச் பண்ணக்கூடாது, சென்டிமெண்ட்ல டச் பண்ணணும். நம்ம அனுப்புற ஆளு என்ன பண்ணா அந்த அம்மா அப்படியே மனசு நெகிழ்ந்து அவனை ஏத்துக்குவான்னு நீ நினைக்கிற? என்ன வாழ்க்கையில பிடிப்பே இல்லை, 4 நாள் சாப்பிடல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இதை விட பெட்டர் ஐடியா நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. என் பேர் செழியன், நான் ஒரு அனாதை. நீங்க ஏத்துக்கலன்னா நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன்னு அவனை நல்லா அழைச்சொல்லு. தான் புள்ள செழியன் இறந்த சோகம் இன்னும் அந்த அம்மா மனசுல ஆறாத காயமா பசுமையா தாண்டா இருக்கும். தான் புள்ள பேரை கேட்டதும் அந்த அம்மாவை தாங்க முடியாது. கட்டாயம் அவனை ஆசிரமத்தை சேர்த்துக்கும். நம்ம ஆளு உள்ள போய் அந்த ஆசிரம நடவடிக்கைகளை நமக்கு சொல்லட்டும்.
ராஜலட்சுமி பத்தி கண்டுபிடிக்கிட்டோம். இது என்னோட ஐடியா, அதுக்கு மேல உன் இஷ்டம்பா. சரி மாமா, நமக்கு ஒரு இன்ஃபார்மர் வேணும், அவ்வளோதானே? அதுக்கு நான் கேரண்டி. உள்ள சென்டிமெண்ட்டுக்கு ஒரு தாய் எப்படி மயங்காம இருப்பா? ராஜலட்சுமி கிடைப்பா, இளவரசியும் கிடைப்பா. என்னடி இது, அவங்க போய் 2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். ஏன் அவசரப்படுறீங்க? வருவாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆரத்தி கரைச்சிட்டு இருக்கேன். யாருக்கு ஆரத்தி கரைக்கிற? நம்ம முத்துவுக்கு தாங்க. முத்துக்கா? ஏடி அவங்க கூப்பிடுறேன்னு சொல்லி போயிருக்காங்க, அவன் வருவானு இல்லையா தெரியலையே. அபசகுணமா பேசாதீங்க. என் புள்ள வருவான். என் புள்ளைய அவங்க நிச்சயம் கூட்டிட்டு தான் வருவாங்க. எப்படி சொல்ற? செல்வாவும் தீபாவும் அப்படித்தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆஹா, அவங்க வந்துட்டாங்கடி. வந்துட்டாங்க, வா சீக்கிரம் வா. சரியா எல்லாத்தையும் கரைச்சி வச்சிருக்கியா? சூடா இருக்கா? சரி சரி, அவங்கள அங்கேயே நிறுத்துங்க, நான் வரேன். வா 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 வா, நில்லுங்க நில்லுங்க. இப்படி இந்தா, இரு இரு இரு. முத்து வரலையாப்பா? சாரிம்மா, நான் எவ்வளோவுக்கு சொல்லி பார்த்தேன். தீபா வேணாலும் கேட்டு பாருங்க. அவ கால விழாத குறையா கெஞ்சி பார்த்தம்மா. ஆனா அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாம்மா. அத்த, நானும் ஏதேதோ சொல்லி பார்த்தேன். அவர் கேட்குற மாதிரி இல்லை. குழந்தைய கூட காட்டினேன். அவர் என்ன சொன்னாருன்னா, தொட்டில்ல போடும்போது விவேகானந்தர்னு பேரு வைங்கன்னு சொன்னாரு. ஆனா வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்னமா இது? முத்துவ நேத்தி வரைக்கும் அவன் இவன் சொல்லிட்டு இருந்தா, இப்ப அவர் இவர் அப்படிங்கிற. மாமா, அவர் தான் இப்ப சாமி ஆயிட்டாருல்ல. அம்மா, நீ வேற ஏதாவது சொல்லி வைக்காதம்மா. சாமி ஆயிட்டாருன்னா அதுக்கு அர்த்தமே வேற. அவர் இப்ப சாமியார் ஆயிட்டாருன்னு சொல்லு. சாரி மாமா, சாமியார் ஆயிட்டாரு. பா, அவன் சரியான பைத்தியக்காரனா இருக்கான்ப்பா. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு சத்தியமா புரியவே மாட்டேங்குது. என் தம்பிக்கிட்ட பேசுறவங்கிற ஃபீலிங் எனக்கு சுத்தமாவே இல்லை. ஏண்டா? ஏதோ 10 நாளைக்கு பத்ரிநாத் டூர் போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. என்னென்னமோ பேசுறான். ஏதோ பிரபஞ்சோங்கிறான், தஞ்சோங்கிறான், ஒழுக்கோங்கிறான், கடவுளுங்கிறான். என்னையவே அவன் கன்ஃபியூஸ் பண்றான்ப்பா. நாளையிலேருந்து வீட்டுல யோகா கிளாஸ் தான், எல்லாரும் சேர்ந்து செய்வோம். என் பிள்ளைய கைய விட்டு போயிட்டாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என் கண்ணு முன்னாலேயே என் பிள்ளைய பறி கொடுத்துட்டு நிக்கிறேனே. ஏண்டி நீ வேற சும்மா இருக்க மாட்டியா? நாங்க ஏற்கனவே மிரண்டு போயிருக்கோம், நீ இன்னும் பீதியை கிளப்புற. சும்மா இருடி. ஏன்பா அவன் இப்ப என்னதான்ப்பா சொல்றான்? இந்த குழந்தை முகத்தை பார்த்துமாப்பா அவன் மனசு இன்னும் இறங்கல. குழந்தையெல்லாம் நல்லா தான்ப்பா தூக்குனா, நல்லா கொஞ்சனா, விளையாண்டா. இந்த சாக்லேட்லாம் கூட கொடுத்தான்ப்பா. ஏதோ ஒரு சாமியார் கொடுத்தாருன்னு சொல்றான். ஐயோ, அந்த குழந்தைக்கு கொடுத்துறாதப்பா. அதுல வசிய மருந்து இருக்க போது. அப்புறம் குழந்தைய சாமியார போயிடுப்பா. ஏங்க, தூக்கி போடுங்க. நீங்க வேற சாப்பிடாதீங்க. முத்து இப்ப என்னதான்ப்பா பண்றது? அப்பா, அவனுக்கு உங்க மேல, அம்மா மேல, எம் மேல அளவுக்கு அதிகமான பாசம் இருக்குதுப்பா. ஆனா நம்ம வீட்டில் இருக்க விடாம ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது அவனை. ஆனா அது என்னன்னு தெரியல. அதுக்கு காரணம் அவர் மனசுல ஏற்பட்ட விரக்தியும் வாழ்க்கையில ஏற்பட்ட ஏமாற்றமும் தான். நாம 2 பேரும் தப்பு பண்ணிட்டு கஷ்டப்பட்டோம். ஆனா முத்து எந்த தப்பும் பண்ணல. நீங்க பண்ண தப்புனால அவர் ஒரு கொலை முயற்சி பண்ணிட்டு அதனால கஷ்டப்படுறாரு. அதான் விரக்தியில இருக்காரு. ஆமாம்மா, அந்த விரக்தியை எப்படியாவது அவன் மனசுல இருந்து கரைச்சிட்டோன்னா அவன் நார்மல் பர்சன் ஆயிடுவான். என்னவோ முனிவர் காலத்துல இந்த ரிஷி மாதிரி தியானம் யோகா எல்லாம் பண்ணி நம்மள எதுக்கா பயமுறுத்தணும்? பட்னத்தார் சமாதிக்கு போறானா? பட்னத்தார் சமாதிக்கு இப்பவே என்ன அவசரம்? செல்வா, இத பாருப்பா, நீ நம்ப மாட்ட. அவனுக்காக பொண்ணெல்லாம் பார்த்து வச்சிருக்கோம். இந்த பாரு. அப்பா, ஏன்பா இப்ப இருக்கிற நிலைமையில இந்த பொண்ணெல்லாம் பார்த்து வச்சிருக்கீங்க? கொஞ்ச நாளைக்கு கல்யாண பேச்செல்லாம் பேச வேணாம்ப்பா. என்னடா செல்வா இப்படி பயமுறுத்துற? இதை காட்டிதான் அவனை இழுக்கணும்னு நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா, அவன் மனசு இப்ப இரும்பு மாதிரி இருக்குதுமா. டேய்,
இருக்கட்டும்டா, அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. ஏன்னா இதை விட பவர்ஃபுல் மேக்னெட் வேற எதுவுமே கிடையாது. ஆனாலப்பட்ட இந்திர விஸ்வாமித்திரரே இந்த மேக்னெட் இழுத்துருக்கடா, இவன் ஏமாத்திரம். இல்லப்பா, நான் சொல்றதை கேளுங்க. இப்போ இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்காதீங்க. அப்புறம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு நாம தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ இது வேலைக்கே ஆகாது. அதை நான் எதையுமே அவங்கள்ட்ட மறைக்கலடா. அவன் ஜெயிலுக்கு போனதுலேருந்து சாமியாரா போன வரைக்கும் எல்லாத்தையும் விலாவாரியா அவங்கள்ட்ட சொல்லியாச்சு. நான் சொன்னா நம்ப மாட்டேன். என் பிள்ளை சாமியார் ஆயிட்டு வரான்னு சொன்னதும் என் அக்காவுக்கு சந்தோஷத்தை பார்க்கணுமே. எங்க குடும்பத்துல ஒரு IAS ஆபீசர் இருக்காரு, ஒரு கலெக்டர் இருக்காரு, ஒரு நடிகர் கூட இருக்காரு. சாமியார் தான் இது வரைக்கும் இருந்தது இல்ல அப்படின்னு இவன் சாமியார் ஆனதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. ஏங்க, அவங்க சரியான சாமியார் பைத்தியங்க. அவங்க கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு இருந்தேன்ல. ஊர் பூரா சாமியாரை தேடி போறதுதான் அவங்க வேலையாம். அம்மா, முத்துவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் கேரக்டர் என்ன நான் சொல்றேன் கேளுங்க. அவன் ஒரு விஷயத்துல இறங்கினானா அவன் ரொம்ப டீப்பா இறங்கிடுவான். 24 மணி நேரம் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான். கொஞ்ச நாளைக்கு அதை தவிர வேற உலகமே இல்லைங்கிற மாதிரி ஃபீலிங்ல இருப்பான்.